ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கண்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீட்டை பற்றி தாங்க. காய்ஸ், இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ஃபேமஸான மூவிஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஃபேமஸான மூவி என்ன அப்படின்னா, ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் மூவி தாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த வல்லட்டா ஸ்ட்ரீட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து யூ ஷேப்பில் இருக்குங்க. இது வந்து 15th செஞ்சுரியில், அதாவது மால்டா நைட்ஸ் வந்து சென்ட் ஜான்ஸ் ஆர்ச்சில் இருக்கும்போது அவங்களோட கலை நயத்தோட இதை வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டை யூ ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்படி என்னத்தான் ரீசன்? இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் அவங்க அமைக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட பாதுகாப்பு திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்படி தெருக்களை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஆக்சுவலி இப்படி ஸ்ட்ரீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதால் இவங்க வந்து கேம்ப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கங்கே கூடாரங்களை அமைச்சிட்டும் இவங்க சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து எந்த ஒரு இஷ்யூஸையும் ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த யூ ஷேப் ஸ்ட்ரீட் வந்து இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஈஸியாக ஸ்ட்ரேஞ்சர்ஸை அட்டாக் பண்ணவும் அப்புறம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணவும் முடிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதால் நிறைய சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டு இருக்குது. அப்புறம் எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுனால ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னரை ஈஸியாக அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. கைஸ், இதனாலேயே ஈஸியாக எதிரிங்களை அட்டாக் பண்ணவும் அவங்களால முடிஞ்சிருக்கு. கைஸ், இந்த ஸ்ட்ரீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா மழை தண்ணீர் வரும்போது ஈஸியாக வெளியே போகிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க. என்ன தான் இந்த ஸ்ட்ரீட் யூ ஷேப்பில் இருந்தாலும் மேலே இருந்து நம்ம பில்டிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கரெக்டான பொசிஷனில் எல்லாமே சேம் லெவலில் இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட விண்டோஸ் கூட ரொம்ப அழகாகவே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் நேர்த்தியாகவும் இருக்குங்க. இங்கே பார்த்திங்களா கலர்ஃபுல்லான அமைப்பு 1/1 இருக்குது பார்த்திங்களா. இதை பார்க்கும்போது அவங்களோட கலை நயத்தையும் அவங்களோட கல்ச்சரையுமே இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவும், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டோட எக்ஸிட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்களா ஒரு லாரி வருது பார்த்திங்களா, அந்த லாரிக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, இது வேஸ்ட் கலெக்ஷன் லாரிங்க. இப்போ வந்து மார்னிங் டைமுன்றதுனால வேஸ்ட் கலெக்ஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட சைஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கும். பட் இப்போ போச்சு பார்த்திங்களா லாரி, அந்த இடத்துல வந்து சைஸ் கொஞ்சம் குறுகலாக தாங்க இருக்கும். ஏன்னா ஆப்போசிட், அதாவது எதிரிங்க யாரும் அதிகமாக வரக்கூடாது, ஈஸியாக அவங்கள தாக்கவும் வந்து இதுக்காகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம நார்மலான ஒரு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் வந்து ஏறிட்டே போகும். பட் நம்ம நடந்து வரும்போது கூட அங்கே ஹைட்டான பிளேஸ் இருந்தது. பட் என்னென்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. இப்போ இது ஒரு ஸ்லோப் இருக்குங்களா, இதுக்கும் மேலே இன்னொரு ஸ்லோப் இருக்குங்க. ஸோ இதோட வியூ வந்து பார்க்கும்போது மேலே இருந்து நமக்கு யூ ஷேப்பில் இருக்கும். ஏன்னா இந்த பக்கமும் ஹைட்டாக இருக்குது, அந்த பக்கமும் ஹைட்டாக இருக்குது. சென்டர் பிளேஸில் மட்டும்தாங்க கொஞ்சம் நார்மல் ரோடாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இப்போ மழை தண்ணி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஈஸியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிடுங்க. இந்த பாருங்க, இப்போ ஒரு ஸ்கூட்டர் வந்துட்டுருக்கு. இது வந்து ஃபுட் டெலிவரிங்க. நம்ம ஊரில் எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது, இங்கே வந்து அதே மாதிரி போல்ட்டுன்னு இருக்குங்க. போல்ட் இருக்குது, ஓல்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் பார்க்கும்போது நமக்கு தெரியுதா, வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஹைட் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதனாலே வந்து ஈஸியாக வந்து நம்ம இங்கேருந்து அங்கே பார்க்கலாம். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு மலை மாதிரி இருந்திருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. கட்டும்போது இங்கே இருக்கிற மக்களோட ஐடியாஸையும் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கட்டியிருக்காங்க.
இப்போ ஒரு கார் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஸ்லோப்பில், எவ்வளோ ஹைட்டான. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே எக்ஸிட்டுக்கு தான் வரப்போகிறோம். கைஸ் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். இப்போ அப்படியே ஒரு ஓவர் வியூவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருங்க, ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆப்போசிட்டில் வெயிலாக இருக்குது, அதனால் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் மேலே. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன பாத்துங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சைடில் வீடு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிளேஸில் ஒரு சில மூவிஸ் எடுத்திருக்காங்க. அதோட கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அதுவும் எந்த பிளேசஸில் எடுத்திருக்காங்க, என்னென்ன சீனுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. The chase continues right.